அவளுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவ பியர் ஓட்ஸ் வச்சு தான் வின் பண்ணியிருக்கா. அவளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட் பண்றதுக்கு அங்க ஸ்ட்ராங் பிளேயர் இல்ல அப்படிங்கறது தான் அவள் அந்த பியர் ஓட்ஸ்ல முன்னுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா விக்ரம்க்கும் ஓட்ஸ் இல்ல, பாரு ஃபேன்ஸ் யாரும் வந்து சபரிக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, விக்ரம்க்கும் ஓட்டு போட மாட்டாங்க, அரோராக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ மக்கள் ஓட்ஸ் எதுவுமே வந்து அங்க வந்து நிக்கல பிஆர் ஓட்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னும் போது இதுதான் இந்த சீசனோட லட்சணமா இருந்திருக்குன்னு சொல்லும் போது ஸ்ட்ராங் பிளேயர் எல்லாம் வெளில அமிச்சிட்டதுக்கு அப்புறம் மக்கள் ஓட்டு எப்படி வரும், பிஆர் இருக்கிறவனுக்கு தான் நீங்க கொடுக்கணும், அதுவும் சேனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் 4 வருஷம் ப்ராஜெக்ட் 5 வருஷம் ப்ராஜெக்ட் நீ சபரிக்கு கொடுத்துக்கோ, திவ்யா கொடுத்துக்கோ, என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது ஸோ நெக்ஸ்ட் சீசன்ல இது மக்கள் ஷோன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. வேணும்னா விஜய் சேதுபதி ஷோன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா அவரே அதான் சொன்னார், இது என்னோட ஷோ அப்படின்னு அவரே காலரை தூக்கி விட்டுக்கிறாருன்னு சொல்லும்போது அதை நாங்கள் சொல்லணும் சார், நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் பெருமையை, மற்றவங்க தான் உங்கள் பெருமையை சொல்லணும். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கீங்க சினி ஃபீல்டில், இது கூட உங்களுக்கு தெரியலையா? தற்பெருமை பேசக்கூடாது, மக்கள் கிட்ட வந்து மக்கள் செல்வனாக தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஆட்டிடியூட் காட்டுற செல்வனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா சார்? ஆல்ரெடி உங்கள் பேர் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுல, அதை கொஞ்சமாவது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு பாரு வந்தால் மட்டும் அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். நீங்களும் கொஞ்சம் மாறணும், நீங்களும் கொஞ்சம் திருந்தணும், நீங்களும் வந்து நிறைய விமர்சனத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே தவிர அதை செய்கிற மாதிரி தெரியலையே சார். கண்டஸ்டன்ஸ் ஒருத்தங்க 2 நிமிஷம் உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேசினா உங்களால் தாங்க முடியல, கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினா டோனை மாற்றி பேசுங்கன்றீங்க பிரவீனை. அதுக்கப்புறம் பாரு நீங்கள் உட்காருங்க பாருன்னு சொல்லியே இந்த சீசனை ஓட்டிட்டீங்க. அந்த பொண்ணை பேசவே விடாமல் இன்னைக்கோ பேச விட நீங்கள் விடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு அப்படி வந்து கண்டஸ்டன்ஸோடது ஒரு ஸ்பீச்சே உங்களால் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பேஷன்ஸோட உங்களால் கேட்க முடியல, உங்களுக்கு முன்னாடி யாருமே நிறைய பேசிடக்கூடாது, இல்லை புத்திசாலியாக பேசிடக்கூடாது அப்படின்ற யோசனை இருக்க நீங்கள் தற்பெருமை பேசுறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன கேட்டால் பாரு வந்து இவரை ஹோஸ்ட்டை விட புத்திசாலிங்கிறது பாரு ஹோஸ்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அந்த பொறாமையாக அவருக்கு இருந்திருக்கு போல, அந்த காண்டம் இருந்திருக்கு போல. நம்ம முன்னாடி ஒரு பொண்ணு, ஏன்னா இன்னைக்கு கமருதீன் கேட்டார்ல பாரு பற்றி எதாவது நீங்கள் சொல்லுங்கள் சார், தேவையில்லாத வேலை தான் ஏதோ ஒன்று. ஆனால் அந்த இடத்துல கமருதீன் பார்வை விட்டு கொடுக்கலன்றதுக்காக நான் கமருதீனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஒரு வகையில் அப்போ அரோரா மூஞ்சியோ இல்லை வினோத் மூஞ்சியோ பார்க்கும்போது வினோத்துக்குலாம் மூஞ்சே இல்லை, ஏன்னா அந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணாதரான்னு சொன்னது வினோத் தான். அவ்வளோ நம்பி தான் உங்க கேமே போச்சுன்னு சொன்ன அரோரா மற்றவங்கலாம் வந்து ஏன் ஹோஸ்ட் ஆததுன்னு சொல்லி அமிச்சாரு, சேர்க்க சரியில்லை உங்களால தான் அவளால தான் உங்க கேமே போச்சு அப்படின்னு சொன்னால் அதே ஹோஸ்ட் கிட்ட பாரு பற்றி பேசுங்கன்னும் போது நம்ம என்ன சண்டே வந்து ஊட்டி விட்டாலும் அவங்க 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேட்டதும் இவர் வந்து அவ புத்திசாலின்னு சொல்லும்போது ஆமா சார் அவ புத்திசாலி, அது எங்களுக்கு தெரியும், ஆனா அவ முன்னாடி நீங்க தோத்து போயிட்டீங்கன்றதான் உங்களால ஒத்துக்க முடியல. இப்ப போய் நீங்க கால் பண்ணி கூப்பிட்ட வரைக்கும் அதுதானே சார் உங்க ஈகோ இடிக்குது. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட ஈகோ இடிக்குது. நான் எப்பயுமே சொல்றதுதான், ஆண் நெடில் பெண் குறில் இல்லையா, அதுதான் உங்க ஈகோ இடிக்குது. சேனலுக்கும் அதுதான் இடிச்சுது, இத்தனை கண்டஸ்டன்ஸ்க்கும் அதுதான் இடிச்சுது அப்படின்னு